ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சண்டே சமையல் vlog தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாச்சு நான்வெஜ்லாம் சமைச்சு. போன வாரம் தான் மட்டன் சிக்கன்லாம் வாங்கியிருந்தோம். இந்த வாரம் வீட்டில் எதுவும் செய்ய வேண்டாம், கடையில் போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு ஹஸ்பண்ட் சொன்னாங்க. யோசித்து வந்து எனக்கு வீட்டிலே சில்லி சிக்கன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டா. சரி, சில்லி சிக்கன் பண்ணுறதுக்கு எப்படி சிக்கன் வாங்கி தானே ஆகணும், அதனால் சிக்கன் குழம்பு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டேன். ஒரு 12:30 மேலைக்கு தான் போய் சிக்கனே வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் தான் லஞ்சே செய்கிறக்கு ஸ்டார்ட் பண்ணேன். பக்கத்துலேயே யோசித்து உட்காந்துட்டு கதை பேசிகிட்டே இருந்தான். சரி, எனக்கும் கொஞ்சம் போர் அடிக்காமல் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவனை பக்கத்தில் உட்கார விட்டுட்டேன். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா சமைக்கும்போது இப்படி தான் பக்கத்தில் உட்காந்துட்டு கரண்டியை மைக் மாதிரி வச்சுட்டு பேசிக்கிட்டே இருப்பேன் அப்படிம்பாங்க. இப்போ என் பையனும் அப்படி தான், அவன் ஸ்கூல் கதையெல்லாம் சொல்லிகிட்டே இருந்தான். நான் வந்து இன்றைக்கி 1 கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்தேன். ஒரு 200 கிராம் வந்துட்டு யோஜத்துக்கு சில்லி சிக்கன் போடுறதுக்காக தனியாக எடுத்து வச்சுட்டு மிச்சத்தெல்லாம் வந்து குழம்புக்கு எடுத்து வச்சுட்டேன். சிக்கன் குழம்பு சிக்கன் பண்ணுறோம் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா 2 இன்க்ரீடியன்ட் மட்டும்தான். தக்காளி வெங்காயம் மட்டும்தான் கட் பண்ணணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆல்ரெடி நம்ம வீட்டில் இருக்கும், அதனால் பிரச்சனையே கிடையாது. வெங்காயம் வந்து நான் வந்து ஒரு 4 பெரிய வெங்காயம், தக்காளி வந்து ஒரு 3 சின்ன தக்காளி தான் எடுத்துருக்கிறேன். வெங்காயம் கட் பண்ணும்போதே அம்மா நான் கட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹெல்ப் பண்ணுற மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் கண் எரிச்சல் ஆனதுக்கப்புறம் இல்லை நீயே பண்ணு அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக என்கிட்ட கொடுத்துட்டான். நான் தான் வெங்காயம் போடுவேன், நான் தான் தக்காளி போடுவேன், எப்போ போடணும்னு மட்டும் சொல்லுன்னு அடுத்த கதை விட்டான். வேண்டாண்டா நானே எல்லாம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே நான்வெஜ் செய்கிறதா இருந்தால் நீங்கள் எல்லா வீடியோலையுமே பார்த்துருப்பீங்க, மேக்ஸிமம் வந்து மண்சட்டியில் தான் வைப்பேன். இன்றைக்குமே மண்சட்டியில் தான் வைக்க போகிறேன். தேங்காய் எதுவுமே அரைச்சி ஊற்ற போகிறதில்ல. இது வந்து ஒரு சிம்பிளான ரெசிபி தான். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் எனக்கு கொடுக்குற ஒவ்வொரு கமெண்ட்டுமே எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. வாங்க இப்போ சிக்கன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா ஒரு 15 நிமிஷம் தான் அந்த சிக்கன் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு மண்சட்டி வச்சுக்கலாம். மண்சட்டியை ரொம்ப சூடாக்க விட்டுறாதீங்க. கையோடு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அந்த தேங்காய் எண்ணெயில் தான் மேக்ஸிமம் நான்வெஜ் செய்கிறது. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் சிக்கன் குழம்புக்கு நல்லா வதங்கணும், அப்போ தான் வந்து சிக்கன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் வதக்கும் போதே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் மணமாக இருக்கும். பெரிய வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி, நிறைய தக்காளியெல்லாம் போட்டிங்கன்னா புளிக்கிற மாதிரி இருக்கும், அதனால் 2 குட்டி தக்காளி சேர்த்துருக்கிறேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்குறதுக்கு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ மசால் பொடி சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா, 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா வேணும் அப்படின்னா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். மசாலா சேர்த்துட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறமா கழுகி வச்சுருக்க 3/4 கிலோ சிக்கன் அதோடு சேர்த்துட்டு நல்லா ஒரு பிரட்டிக்கோங்க. பிரட்டி விட்டதுக்கப்புறமா உப்பு போட்டு இன்னொரு பிரட்டிக்கோங்க. ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம், ஸோ டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உப்பு போட்டுக்கோங்க. குறைஞ்சிருந்தால் கூட பிரச்சனை இல்லை, கூடிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த டைலாக் எங்கள் அம்மா அடிக்கடி என்கிட்ட சொல்லிகிட்டு இருப்பாங்க. உப்பு போடும்போது எப்போயுமே பார்த்து போடு அப்படின்னு. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டா தண்ணி விட்டு அதுவே வந்து கொதிச்சு வந்துடும். அது கடையில் சில்லி சிக்கனுக்கு வந்து கறியை வந்து நல்லா மசாலா தடவிடலாம். ஜேபி சிக்கன் மசாலான்னு சொல்லிட்டு 10 ரூபா பாக்கெட்டு இங்கே லோக்கல் கடையிலே கிடைக்கும். அதுதான் எனக்கு அந்த டேஸ்ட்டு தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதவே வாங்கி நல்லா பிரட்டி வச்சுட்டு மேலாப்பில் லெமனையும் புழிஞ்சு விட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற விட்டு எடுத்துடலாம். இது கடையில் சாப்பாடையுமே ஒரு அடுப்பில் வச்சு விட்டுட்டேன். கறி நல்லா தண்ணி விட்டு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மேலாப்பில் கொத்தமல்லியை தூவி ஒரு பிரட்டி மறுபடியுமே ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். என்ன தான் இறக்கும்போது கொத்தமல்லி தலையெல்லாம் தூவி இறக்குனாலும் வேகும்போது கொத்தமல்லி போட்டு வேக விட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சூப்பராக சிக்கன் குழம்பு தண்ணியெல்லாம் விட்டு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், வேறு எந்த இன்க்ரீடியன்ட்டுமே தண்ணி கூட நான் ஊற்றலை, தேங்காய் எதுவுமே அரைச்சி ஊற்றலை. ஆனால் சூப்பராக இருக்குது பார்க்குறக்கே. அப்படி இதுக்கேற்ற மாதிரி சைட் டிஷ் பார்த்திங்கன்னா தேங்காய் பால் ரசமும் ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சு, ஒரு பக்கம் வந்து சில்லி சிக்கனும் போட்டு எடுத்தாச்சு. சண்டே சமையல் எங்கள் வீட்டில் இப்படி தாங்க போச்சு. உங்கள் வீட்டில் எப்படி போச்சுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு போயிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.